வணக்கம் மகளே, வெல்கம் டு அவர் சேனல். பாய் சீசன் 5 எபிசோடு 6 ரிலீஸ் ஆச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோம்லேண்டருக்கு V1 கிடைச்சிருச்சு. என்னடா நடக்குது இங்க? அவன் சும்மாவே ஆடுவான். அவன் கையில போய் இப்போ வேற V1 வேற கிடைச்சிருச்சு. ஆனால் எத்தனை பேர்த்த கொல்ல காத்துட்டு இருக்கானோ தெரியல. பாய்ஸ் எல்லாம் தப்பிச்சு ஓடிடுங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வீடியோக்குள்ள போய் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ண எபிசோடு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவர் வந்து மதர்ஸ் மில்க் வந்து லெஜண்டை மீட் பண்ணுறதுக்காக போறாரு. லெஜண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தேட்டர்ல வந்து பாப்கார்ன் போட்டுன்னு இருக்காரு. சரின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசும்போது தான் லெஜண்டுக்கு புரியுது, மதர்ஸ் மில்க் வந்து முன்ன மாதிரி இல்லை, அவன் ரொம்ப மாறிட்டான், நீ ஏன் புச்சர் மாதிரியே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி லெஜண்ட் கேட்க, மதர்ஸ் மில்க் வந்து எல்லா டைம்லயும் அவர் எப்பப்பெல்லாம் கேட்கறாங்களோ அப்பெல்லாம் சைலண்டாவே இருக்காரு. அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் அவரோட கேரக்டரை மாத்திக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படியே அங்க இருந்து லெஜண்டோ மதர்ஸ் மில்க்கு பேசிட்டு டாப் கன் இருக்க இடத்துக்கு வந்து போறோம். டாப் கன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க இருக்க இடத்துக்கு வந்து போறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே சூப்பர் பவர் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி சூப்பர் ஹீரோவா இருந்து வயசானவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்த வந்து ஹோம் மாதிரி போட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் டாம் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இருக்காங்க. இப்போ போய் அவங்கள பிடிச்சோம்னா நமக்கு வந்து டாம் ஃப்ரெண்ட் கிடைச்சிருவான், அவங்ககிட்ட தான் வந்து V1 இருக்குதுன்றதுனால அவங்கள பார்க்க போறாங்க. கிம்கோவும் லெஜண்டும் பார்க்க போறாங்க. கிம்கோ வந்து முன்ன மாதிரி இருந்திருந்தா இந்த இடத்துலலாம் போட்டு நொறுக்கியிருப்பா. அவன் முன்ன மாதிரி இல்லையே. அதனால அங்க போனவங்களாம் சூப்பர் ஹீரோன்னவும் அவங்க எல்லாம் சண்டைக்கு வராங்க. அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வெளியே வந்தா புச்சர் வந்து அவளை வந்து நைட்டு தூக்கிடலாம், அதாவது V1 கண்டுபிடிக்கிறதுக்காக தான், மற்றபடி வேற சொல்ல. நைட்டு வந்து அவளை கடத்திக்கிட்டு போய் போன்ல இருந்து மெசேஜ் பண்றாங்க இது டாப் கனுக்கு. அவனும் அங்க வரான். அவன் வந்து பாருங்க எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா, அவளை காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் கையோட V1 தூக்கி எடுத்து வந்திருப்பான். ஹேண்ட்ஸ் ஆஃப் தலை. ஓகே, டாம் ஃப்ரெண்ட் அங்க வந்தோம்னா அப்படியே ஒரு சண்டை ஆரம்பிக்குது. சரி வந்து V1 மட்டும் கொடுத்துரு, இவ்வளோ நாங்க உயிரோட தரோம்னு சொல்ல அப்படியே சின்னதா ஒரு சண்டை ஆரம்பிக்குது. அவன் வந்து எல்லாத்தையும் போட்டு நொறுக்குறான். புச்சருக்கு ஒரு அடி, அப்படியே இந்த சைடு கிம்கோவுக்கு ஒரு அடி. அப்படியே போட்டு இருக்கும்போது கிம்கோ அவன் கொல்ற மாதிரி போகும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டே தடுத்துறான். ஆக்சுவலாக அந்த இடத்துல டைலாக் எல்லாம் கிம்கோவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோசரமே எழுதுன மாதிரி இருக்கும். சொல்றான், நமக்கு வந்து இந்த V1லாம் தேவையில்ல, நம்ம ஒன்னா இருக்கணும்னா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. ஆனா இவன் வந்து இமோர்டலா இருக்க, இவளுக்கு வந்து வயசாயிட்டே இருக்குது. அந்த ஒரு ஃபேக்டர் தான் அவங்க வந்து தடுக்குது. அதாவது இப்போ வந்து ரெண்டு பேருக்கு கண்ணு முன்னாடியுமா அவங்க இறக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும்ல, அதனால அந்த ஒரு விஷயம் தான் தடுக்குது. அப்படியே அதான் சாகா வரம் போல் சாபம் உண்டோ அந்த மாதிரி அப்படியே அவள் பேசிட்டு இருக்கா. இருக்குது. அப்படியே அந்த இடத்துல சண்டை போயிட்டு இருக்கும்போது தான் சிஸ்டர் சேஜ் வந்து இதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாய்ஸ் யாருமே அவளை நம்பலை. அப்போதான் அவள் சொல்கிறா அவளோட பிளான் என்னன்னு. வந்து வைரஸ் வச்சு கொண்டு வந்து பங்கருக்குள்ள இருந்து மறுபடியும் வெளியே வந்து இவன் வந்து ஒரு தூதுவன் மாதிரி மக்கள்லாம் காப்பாற்றுற ஒருத்தரா மாறிடலாம்னு சொல்லி இவன் நினைக்கிறான். அந்த பிளானை சொன்னதுக்கு அப்புறம் சரி எப்படியா இருந்தாலும் இவன் நமக்கு தேவைப்படுவான்னு சொல்லி பாய்ஸ் கூட அவளும் வந்துடுறான். அப்படியே கட் பண்ணி நம்ம இங்க வரோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோம்லேண்டர் வந்து கடவுளா மாத்தலாம்னு ஒரு சர்ச் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. கரெக்டா அந்த இடத்துல நம்ம வந்து வைரஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம்னு சொல்லி ஸ்டார்லைட்டு ஹியூகி அந்த இடத்துக்கு போறாங்க. கரெக்டா ஹியூகி வந்து அதை ஃபிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹோகார்டு வந்துடுறாரு. ஆனா ஹோகார்டு வந்து ஹியூகியை பார்க்கல. ஸ்டார்லைட்டுக்கு அவருக்கும் ஒரு சின்னதா அப்படியே ஒரு பேச்சுவார்த்தை போய் அப்படியே சண்டை மாதிரி ஆரம்பிக்குது. சண்டையில வந்து ஹோகார்டுலாம் போட்டு நொறுக்கிறாரு ஸ்டார்லைட்டை. ஸ்டார்லைட் வந்து ஹோகார்டுக்கு அடி வாங்கி வீக்கா தான் இருக்கா. கொஞ்சம் விட்டுருந்தா ஸ்டார்லைட் வந்து கொன்னு இருப்பான். கரெக்டா பார்த்தா அந்த இடத்துல வந்து ஹியூகி வந்துடுறான். நான் வந்து இந்த பாய்சன் உங்க மேல ஸ்ப்ரெட் பண்ணிடுவான்னு சொல்லும் போது அவன் வந்து சிரிக்கிறான். ஸ்டார்லைட் இங்க இருக்கா, அவளும் தான் செத்து போவான்னு சொல்ல, இல்ல அவளுக்கு வந்து ஆன்டிடோஸ் கொடுத்தாச்சுன்னு சொல்லி பொய் சொல்றான். ஏன்னா நம்ம வந்து ஆன்டிடோஸை கண்டுபிடிக்கல, ஆன்டிடோஸ் கொடுத்தாச்சுன்னு சொல்லி பொய் சொல்றான். சரின்னு சொல்லி அந்த இடத்துல ஓகார்டு வந்து பயந்துக்கிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. கொஞ்சம் மட்டும் அந்த பொய்யை கண்டுபிடிச்சிருந்தா ஸ்டார்லைட்டையும் அங்கேயே போட்டு வைரஸையும் கொண்டு போய் ஹோம்லேண்டத்தை கொடுத்துருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். சரி, அப்படியே அந்த இடத்துல இருந்து கட் பண்ணி வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போறோம். அதாவது ஒரு நார்மல் பர்சன் மேல வந்து V1 பத்தி டெஸ்ட் பண்றாங்க. அவனோட பேக்கெல்லாம் பிஞ்சுக்கின்னு ரத்தம் தெரிக்குது. கரெக்டா அந்த இடத்துல வந்து சிஸ்டர் ஸ்டேஜ் ஹோம்லேண்டர் அவங்க ரெண்டு பேரும் டீப்பை கூப்பிட்டுருக்காங்க. ஹோம்லேண்டோட இது வந்து கடலுக்குள்ள வந்து ஆயில் பைக் போட்டுருக்காங்க. ஆக்சுவலா அதனால மீன்களுக்கு எல்லாம் பாதிப்புங்கிற மாதிரி ஏதோ போராட்டம் போயிட்டு இருக்குது. அது வந்து இவனை வச்சு டீப்பை வச்சு ஒரு ப்ரமோஷன் பண்ண சொல்றாங்க. நான் வந்து உள்ள போய் பார்த்தேன், இதனால எந்த பிரச்சனையும் வராது மீன்களுக்குன்னு. கரெக்டா அவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த மொத்த பைப் லைனும் வெடிச்சு உள்ள இருக்க ஒரு ஆயிரக்கணக்கான மீன்கள் வந்து செத்துருச்சு. இதெல்லாம் இது எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி டீப் வந்து டீப்பான எமோஷன்ல இருக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து பிளாக் நாயர் நான் தான்டா பண்ணேன் அப்படின்னு சொல்ல, டீப் வந்து அவனை பிரதர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அவனே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்ல ஒரு கோவத்துல வந்து அவனை வந்து கொல்ல போறாரு. பிரதர் மாதிரி பார்த்துருக்கான். ஸோ அதனால அந்த இடத்துல வந்து அவனை வந்து என்னதான் இருந்தாலும் டீப் மேல தப்பு தான், என்ன பண்றது, பிளாக் நாயர் தாண்டி ஈஸியா கொண்டுடுறீங்க. அப்படியே ஹோம்லேண்டர் கொண்டாரு. இப்போ வந்து டீப் கொள்றான், மாற்றி மாற்றி அவனை கொண்டு விளாண்டுட்டு இருக்கீங்க. அதாவது ஸ்டாம் ஃப்ரெண்டும் ஹோம்லேண்டரும் ஒன்னா இருக்க வீடியோ வந்து லேப்டாப்ல இருக்கும். அது வந்து சோல்ஜர் பாய் பார்த்துருவாரு.
ஏன்னா அவர் லவ் பண்ணது அவ்வளவுதானே, இது வந்து சிஸ்டர் ஸ்டேஜோட வேலை தான். அது வந்து கண்டுபிடிச்சாரு ஹோம்லேண்டர். ஹோம்லேண்டருக்கு வந்து லெஜெண்ட் இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றாருன்னு வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால போய் லெஜெண்டை பார்த்து பாய்ஸோட இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஈஸ்டர் எக் இருக்கு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட ஃபிளாக் இருக்கும். அதாவது நம்ம ஸ்டார்ஹெட் பைரட்ஸோட ஃபிளாக் இருக்கும் பின்னாடி. அதை யார் யார் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அப்படியே அந்த இடத்துல வந்து ஹோம்லேண்டர் வந்து சிஸ்டர் ஸ்டேட் அங்கே வந்து அதை கண்டுபிடிச்சாரான். இத்தனை நாள் நம்மளவளும் சேர்த்து நம்மளை இது பண்றாள் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவன் வந்து உடஞ்சு போய் உடஞ்சி அழுகுற நிலைமையில இருக்கான். அப்பதான் வந்து லெஜெண்ட் வந்து சொல்றாரு, நம்ம எல்லாத்தையுமே சாவுங்கிறது கண்டிப்பா வந்துதான் தீரும். அதை வந்து நீ எதிர்த்து போராடிட்டு இருக்க, அதை வந்து நீ அக்செப்ட் பண்ண கத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஹோம்லேண்டர் வந்து மன்னிச்சு விட்டாடுறாரு லெஜெண்டை. ஆச்சரியம் தான், அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதாவது ஹோம்லேண்டருக்கு வேணான்னா அவனை வந்து சொம்பு தூக்கின்னு இருக்கக்கூடாது. ஹோம்லேண்டருக்கு வந்து அவனை சொம்பு தூக்குறவங்க சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. யாருனாச்சும் ஒருத்தர் வந்து கரெக்டா உண்மையை சொல்றாங்களா அவன் வந்து விட்டாடுறான். அதனால ஹோம்லேண்டர் முன்னாடி நீங்க மாட்டினீங்கன்னா உண்மையை மட்டும் பேசுங்க, மேக்சிமம் அவன் விட்டுருவான். இது சிஸ்டர் ஸ்டேஜ் வந்து அந்த இடத்துல வந்து சோல்ஜர் பாய்க்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணியிருக்கான். கரெக்டாக அந்த இடத்துல சோல்ஜர் பாய் வந்துடுறான். மதர்ஸ் மில்க்கு இவனை ஏன்டி கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி பேசும்போது, இல்லை அவங்க 2 பேருக்கு 80 வருஷமா சண்டை இருக்குது, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது, ஈஸியாக நம்ம அந்த வியூ ஒன்று எடுத்துடலாம்னு சொல்லி அவன் சொல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட்டு பெருசா போகுது. அப்போ வந்து கரெக்டா சோல்ஜர் பாய் வந்து அவனுக்கு கொல்ற மாதிரி நிலைமைக்கு போகும்போது அவன் சொல்றான், நான் வந்து என்னோட லவ்வரை காப்பாற்றுறதுக்கோசம் இதெல்லாம் பண்றேன், நீ வந்து உன்னோட லவ்வை காப்பாற்றுறதுக்கோசம் நீ பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, சரி நான் உன்னோட பவர்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன், நீங்க 2 பேரும் ஒன்னா வாழுங்கன்னு சொல்லி அவரோட பவரையும் வந்து சோல்ஜர் பாய் எடுத்துடுறான். கரெக்டா அந்த இடத்துல ஹோம்லேண்டரோட என்ட்ரி. ஹோம்லேண்டர் வந்து இப்ப அந்த வைரஸை தள்ளனா அவங்க கூட சண்டை போட விரும்பல, அந்த வைரஸை எத்தனை கொடுத்துருங்கன்னு சொல்ல அவனும் யோசிக்கிறான். யோசிக்கும் போதுதான் இந்த இடத்துல வந்து அவ இருந்திருந்தா உனக்கு கண்டிப்பா கொடுத்துருப்பா, அதனால நானா அது மாதிரிதான் பண்ண போறேன்னு சொல்லி வியூ உனக்கு கொடுத்தாரான். என்னடா டே, என்னடா ட்விஸ்ட், என்னடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அவர் சிஸ்டர் ஸ்டேஜ் எல்லாம் மிரண்டுட்டா, நம்ம யோசிச்சது வேற இங்க நடக்கிறது வேறன்னு. சரி சொல்லி கரெக்டா வியூ பண்ண அவன் எடுத்து அவனோட கையில இருக்கக்கூடிய லேசர் வச்சு அவனோட கையில லைட்டா ஒரு அறுத்து போட்டு உள்ள வியூ ஒன்ன போட ஃபுல் பவர் ஆயிடுறான் ஹோம்லேண்டர். சும்மாவே அவன் ஆடுவான், என்னடா நடக்க போதே தெரியல. புச்சர்லாம் ஓடுங்கடான்னு சொல்லி எல்லாம் ஓடுறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஹோம்லேண்டர் வந்து இப்போ வந்து இமோர்டல் ஆயிட்டாரு, கடவுளாவே ஆயிட்டான். என்ன நடக்க போதே தெரியல.